வணக்கம். வணக்கம். நம்ம நாம் தமிழர் கட்சியில் வந்து முக்கியமாக பிரச்சனையாக வந்து நம்ம சின்னம் வந்து முடக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சின்னம் முடக்கப்படுறது வந்து நமக்கு வந்து திரும்பி வந்து இந்த சின்னம் கிடைக்குமா இல்லாட்டி முடக்கப்படுமா, கட்சியை பாதிக்குமா? பதில் சொல்லுங்களேன். ஆமாம், விவசாயி சின்னம் அப்படின்றது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து கேட்டிருக்காங்க, கரும்பு விவசாயி சின்னத்தை கேட்டிருக்காங்க. இதுலேயும் தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கா தகவல் சொல்லியிருக்காங்க, அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காங்க, தகவலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2016 தேர்தலில் நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னமாக இருந்துச்சு. ஆனால் 2019 பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரட்டை மெழுகுவர்த்தியை மற்ற கட்சிகள் கேட்டாங்க அப்படின்றதுக்காக அதை கொடுத்துட்டாங்க. அப்போ 2019 பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு விவசாய சின்னம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாய சின்னத்தை முடக்கிடலாம், சீமானுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் விவசாயி சின்னம்ன்றது அதை தாண்டி எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் சின்னம். அதனால ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி 2019 பாராளுமன்ற தேர்தல் அப்ப இரட்டை மெழுகுவர்த்தி முடக்கிட்டு விவசாய சின்னம் கொடுத்தப்ப தம்பிகள் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோமோ அதை விட பன்மடங்கு நாங்கள் இப்போ 24 தேர்தலில் கொண்டு போய் சேர்ப்போம். அது வந்து ஒருவேளை முடக்கப்பட்டால் தான் சொல்கிறோம், முடக்கப்படுறது வாய்ப்பு கிடையாது. 90 விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் தான் கிடைக்கும். அதை எங்களுடைய அண்ணன்மார்கள் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கறிஞர் பாசறையிலும் அதற்கான பணிகளை துரிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் சின்னம் ஒரு வகையிலும் பாதிக்காது. விவசாயி சின்னத்தை விட எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் நாம் தமிழர் கட்சியோட சின்னமா இருக்கு. அதாவது சின்னத்தை முடக்கிறது வந்து சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க வந்து அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான பல வழிகளில் இறங்கி செய்யறாங்க. லட்சுமியை கொண்டு வந்து விஜயலட்சுமி வீரலட்சுமி கொண்டு வந்து இறக்கி பார்த்தாங்க, அதுல ஒன்றும் நடக்கல. அடுத்து இந்த எண்ணெய் ரைடு அதுன்னு சொல்லி கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு அவங்க செயல்பாட்டுக்கு அப்புறமா கட்சியோட வளர்ச்சி ஒரு மடங்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த அந்த பெண்கள் வச்சு இது பண்ணி கலங்க விளைவிக்க முற்பட்ட போது இங்க உறுப்பினர் சேர்க்கை பார்த்தா ஒரு நாள் கூட அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம தொகுதியிலே பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் அதிகமாக இன்னும் குறிப்பாக பெண்கள்லாம் நிறைய பேர் அப்பதான் ஆர்வம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது சீமான இவங்க வந்து திட்டமிட்டு கலங்கம் சுமத்துறாங்கன்னு தெரியுது. அதனால ஆர்வம் வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி இப்போ எண்ணெய் ரைடுக்கு அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தா 60 பேர் சேர்ந்தாங்க, 30 பேர் சேர்ந்தாங்க. தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இப்போ போன வாரம் கூட தாமரைப்பாடியில் 60 பேர் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க ஒரே நாளில். இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க செய்கிற முயற்சி எல்லாமே இதாக போயிட்டு இப்போ கடைசியாக என்ன செய்யறது, வேறு வழி இல்லை, இப்படி ஏதாவது செஞ்சால் இது பண்ணிடலாம் அப்படிங்கிறத சின்னத்தை முடக்கிறாங்க. விவசாய சின்னங்கிறது நமக்கு ஒரு ஐக்கான் மாதிரி. ஏன்னா நம்ம கட்சியோட பேசிக் அடிப்படை கொள்கையை வந்து வேளாண்மை வச்சு தானே. நம்ம நாடே வேளாண் நாடு, நம்ம தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வேளாண்மை தான் முக்கியமானது. அதை நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து பொருத்தமான சின்னமாக அமைஞ்சிருக்காது. அது ஒண்ணுதான் ஒரு அந்த சின்னத்தை இழக்கிறதுனால ஒரு கஷ்டமா இருக்கு. அதனால பாதிப்பு வருமானம் கேட்டால் கண்டிப்பாக பாதிக்காது. ஏன்னா எந்த சின்னமும் நம்ம தம்பிகள் கூட சில காணொலியில் பேசியிருந்தாங்க. உதயசூரியன்னா அதில் வந்து அண்ணாதுரையும் கருணாநிதியும் தான் பார்க்குறாங்க, ரெட்டையிலைன்னா அதில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா தான் பார்த்து வாக்களிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அதே ரெட்டையில பார்த்து ஜெயலலிதாவே பர்கூர்ல தோத்தாங்க, அதே ரெட்டையில நின்று ஜெயலலிதாவே தோத்தாங்க. கருணாநிதியே ஹார்பர் தொகுதியில தப்பிச்சம்பளத்தையும் ஜெயிச்சிருந்தார், குறைஞ்ச விட்டு ஜெயிச்ச அளவுக்கு மோசமா போயிருக்கு. அதனால அது சின்னத்தை வச்சு இப்ப திமுக உதயசூரியன் சின்னத்தை வாக்களிச்சுட்டு இருக்காங்கன்னா இப்ப கூட்டணி கட்சிக்கு விடுது திடீர்னு, அது பாமகவுக்கோ விடுதலை ஒரு கட்சிக்கு விடும்போது அவங்க சின்னத்தை வச்சு வாக்கு வாங்கி ஜெயிக்கத்தான் செய்யறாங்க. அப்பெல்லாம் மக்கள் மாத்தி போடுறாங்கல்ல. சின்னம் வந்து அந்த பார்த்து பல சின்னத்தையே போடுறோம், அப்ப மற்ற சின்னத்தை ஏத்துக்கிறாங்களா அந்த நேரத்தில் புதுசா வர சின்னத்தை. அது மாதிரி வேற சின்னம் நம்ம புதுசா வந்தா கூட இப்போ பழகின மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. கருப்பியாம போனார், கட்சி வந்து விலகி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. திடீர்னு உடனே ஒரு சின்னத்துக்கு அப்ளை பண்ணாங்க, சைக்கிள் சின்னம் கிடைச்சிச்சு. அந்த சைக்கிள் சின்னத்தை வச்சு பிரமாண்டமான வெற்றி அடைஞ்சாங்க. அதனால சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது வந்து இன்னும் சொல்ல போனா ரெட்டையிலத்தி உதயசூரியனுக்கு போட்டு போட்டு பழகினாங்க. அந்த ஆர்கே நகர் தொகுதியில என்னாச்சு, உதயசூரியன் சின்னம் 4வது இடத்துக்கு போச்சு, 3வது இடத்துக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். ரெட்டையிலையும் தோத்து போச்சு. புதுசா ஒரு தினகரன் வந்து ஒரு குக்கர்னு ஒரு சின்னத்தை அறிமுகப்படுத்தினாரு. அந்த சின்னம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆச்சு, நல்லபடி ரீச் ஆச்சு. அந்த சின்னம் தான் ஜெயிச்சிச்சு. அதனால இதுல வந்து பண விளையாட்டுகள் அங்க வந்து சின்னத்தை பணத்தை வச்சு ஜெயிச்சாங்கன்னா இங்க வந்து நம்மளுடைய உழைப்பு இருக்கு. பணத்துக்கு அதை விட அருமையான உழைப்பு நம்ம தம்பிகள் கொடுப்பாங்க. சின்னத்தை கூட சேர்க்க ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. கண்டிப்பா சின்ன ஒரு விஷயமே இல்லை, அருமையான வெற்றி. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா இப்ப நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானையோ விவசாயி சின்னத்தையே பாத்தீங்கன்னா
பெரிதாக நமக்கு வந்து தொலைக்காட்சியிலுமே காட்டுறது இல்ல. ஆமா, ஊடகங்கள்ல வர்றது இல்ல. ஆனா இப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் முடக்கப்பட்டிருக்கு, சீமான் சின்னத்தை இழைக்கிறாரா, நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை இழைக்கிறதா அப்படின்னு இப்ப நேர்மறையா நமக்கான ஒரு விளம்பரம் எளிமையா கிடைச்சிருச்சு. இப்ப இந்த சின்னம் விவசாய சின்னம்ன்றது அடிப்படை மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு கூட நாம் தமிழர் கட்சியோட சின்னம் விவசாய சின்னமா அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து அது சாதகமான விஷயம் தான். இவங்க பண்ணக்கூடிய விளம்பரங்கள் எல்லாமே நேர்மறையா நம்ம கட்சிக்கு வந்து பலன்களாக தான் வந்து மாறி இருக்கே தவிர இதனால எந்த ஒரு தடையும் இல்லை. சின்னம் நம்மளை பொறுத்தவரையும் எந்த ஒரு நேரத்திலையும் முடக்கப்பட வாய்ப்பு கிடையாது. அப்படி முடக்கப்பட்டாலும் தம்பிகளாகிய நாங்க அதை எல்லா மக்கள்கிட்டையும் அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதான் எங்களுடைய பெரிய கடமையா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல மக்கள் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்குங்களா? இல்லைம்மா, இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க எல்லா பகுதிகளிலுமே பிரச்சனைகள் இருக்கு. இந்த திராவிட திமுக ஆட்சிக்கு பிறகு இதுல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்க சொல்லி பார்க்கும்போது நம்ம இங்க திண்டுக்கலை பொறுத்தவரையும் ஒரு அரசு கல்லூரி கூட ஆண்கள் படிப்பதற்கான இல்லை. இப்ப இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க வந்து நத்தம் விஸ்வநாதன் இருக்காங்க. ஆமா, அரசு கல்லூரி வந்து பெண்களுக்கு இருக்கு, ஆனா ஆண்களுக்கு இல்லை. இப்ப இதை நீங்க நத்தம் விஸ்வநாதன் பார்க்கும்போது அவர் அமைச்சராக இருந்தவர், ஆனா அவரே வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அதே மாதிரி இங்க தொழிலதிபர் இருக்காங்க. அப்ப அந்த ஜிடிஎன் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியார்ல இருந்து கல்வி கட்டணம் வசூல் செய்யறாங்க. இப்ப இந்த மாதிரி சூழல் இல்லாம மாணவர்களுக்கு வந்து இப்போ ஒரு அரசு இருக்கு அப்படின்னா ஒரு மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கி அந்த பணத்தை மூலமா அவங்களுக்கு கல்வி இலவசமா கொடுக்கணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்தாலும் அதை தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் நடத்தக்கூடியவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அரசியல்வாதிகளாகவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க. அப்ப அதனால அந்த மக்கள் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப பாருங்க, சட்டக்கல்லூரி இப்போ இங்கே தேனி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி இருக்கு, மதுரையில் இருக்கு, திருச்சியில் இருக்கு சட்டக்கல்லூரி. தமிழ்நாட்டிலே 15 சட்டக்கல்லூரிகள் தான் முதலியாக அங்கீகாரம் கொடுத்து அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகம் சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட தனியார் கல்விகள் சட்டக்கல்லூரியில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதில் ஜிடிஎன் கல்லூரியில் ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கல்லூரியை ஏன் அரசுக்கு கொடுக்கல? அப்ப தனிப்பெரும் முதலாளிக்கு ஏன் கொடுக்குறாங்க? அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு தனிப்பெரும் முதலாளிக்கான லாப தேவைக்காக உழைக்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர மக்கள் நலனுக்காக சேவை செய்யற நோக்கத்துல கிடையாது. இது வந்து கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். கல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திண்டுக்கல் மாவட்டம், அதாவது மாதவன் ஏற்கனவே விளக்கமா சொல்லிட்டாப்புல, திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுவாகவே தமிழ்நாட்டு முழுக்கவே கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. கல்வியை வந்து அந்த மாதிரி நம்ம கட்சியோட இதுல அதுதான் சொல்ற ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நம்ம அனைவருக்கும் இலவசங்கிறத நம்ம கட்சியோட கொள்கையா வச்சிருக்கோம். இதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கு. திண்டுக்கல் பொறுத்தவரை பல பள்ளிக்கூடங்கள் வந்து தரம் உயர்த்தப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கு. அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கு, கழிப்பறை வசதிகள் இது மாதிரி இல்லாம பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதெல்லாம் நல்ல கட்டுமானங்கள் இல்லாம அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதுக்கெல்லாம் சரி பண்ணணும். அது வந்து கல்வியை பொறுத்தவரை நமக்கு தொகுதியில செய்ய வேண்டியது. அதெல்லாம் நல்லா சரி செய்யப்படுங்கிறீங்க. கண்டிப்பான முறையில் மாற்றம் இருக்கு. சரி, வேற என்ன திண்டுக்கல்ல பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் பத்தி சொல்லுங்களேன், மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு. திண்டுக்கல்ல பெருமளவு மணல் கொள்ளை மணல் திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. இங்க சந்தானவர்த்தினி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறே இப்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. ஆற்றோட கரைகள்லாம் தேட வேண்டியிருக்கு. ஆற்றங்கரை இருந்த பல பனை மரங்கள்லாம் வீழ்த்தப்பட்டு காணாமல் போயிடுச்சு. இது விஷயமா நாங்கள் கூட சமீபத்தில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஜேசிபி முற்றுகையிட்டு காவல்துறையில் எல்லாம் முறைப்படி புகார் செஞ்சுருக்கோம். அதுக்கு சரியான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படலை. அதே மாதிரி தொடர்ந்து நத்தம் பகுதியில் இந்த மாதிரி பல பகுதியில் தொடர் திருட்டுகள் ஆத்தூர் பக்கத்துலேயே நடக்குது. இது மாதிரி பல இடங்களில் இந்த மணல் திருட்டு மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அது தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைங்க, இப்போ நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ காவல்துறையோ மற்ற அதிகாரிகளோ நம்ம நாடி போகிறோம். ஆனால் அந்த அதிகார வர்க்கம் பார்த்தீங்கன்னா இந்த மணல் கொள்ளைகளுக்கு சாதகமாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐயா குறிப்பிட்டாங்க, அந்த சந்திரவர்த்தினி யாருன்னு சொன்னாங்க. அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மணலில் இருக்கக்கூடிய எந்திரங்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நம்ம திண்டுக்கல் தொகுதி உறவுகள் எல்லாமே வழிமறித்து அந்த வாகனத்தை முற்றுகையிட்டு நீண்ட நேரம் போராட்டம் நடத்துறாங்க. போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் காவல்துறை அந்த பகுதிக்கு வராங்க. இப்ப இந்த மணல் திருட்டு சம்பந்தமான வழக்குகளை பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு இருக்கக்கூடிய விஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அதை வந்து புகாரா வந்து பதிவு செஞ்சு காவல்துறையில கொடுக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. அப்ப இவங்க இங்க இருந்து தொடர்பு கொண்டு பேசும்போது என்ன சொல்றாங்க, இந்த பகுதி எங்களுடைய ஆழ்வரைக்குள்ள வராது அப்படின்றாரு சீலப்பாடி விஓ.
அதுக்கடுத்து யாரோட தொடர்புடைய வரும்னு சொல்லி கேட்டா அவர் சொல்றாரு இது பாடியூர் ஊராட்சியில வரும்னு அவர் சொல்றாரு. அவருக்கு போன் பண்ணி கேட்டா இது முள்ளிப்பாடி ஊராட்சிக்குள்ள வருன்றாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா நேரத்தை கடத்துறாங்க. ஏன் நேரத்தை கடத்துறாங்கன்னா அந்த குற்றவாளிகள் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும், ஏதாவது ஒண்ணு பேசி சரி செஞ்சு இவங்களை சமரசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வேலை செய்யறாங்க. ஒரு விஓவுக்கு அவங்க ஆழ்வரைக்குள்ள உள்ள பகுதி இருக்குன்னு தெரியவே தெரியாதா? ஒரு காவல்துறைக்கு தெரியாதா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னா மணல் கொள்ளையடிக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா மணல் திருட்டு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதற்கான ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பனா என்ன அப்படின்னா அதிகார வர்க்கம் மணல் திருட்டு கூட செல்லக்கூடிய கொள்ளையர்களுக்கு சாதகமா இருக்கிறது அப்படின்றதான் இங்க திண்டுக்கல் பகுதியில தெளிவா தெரியுது. நேரடியாவே நீங்க போய் தடுக்க பார்த்தும் அதுலயே உள்ள தப்பையும் நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்கம்மா, ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த இந்த அதிகார வர்க்கம் நடவடிக்கை எடுத்தாதானே அந்த மணல் கொள்ளையை தடுக்க முடியும். ஆனா விஓ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்க வந்து என்னோட பகுதியில வராது, அவங்க பகுதியில வராது, இவங்க பகுதியில வராதுன்னு சொல்லிட்டு நாட்டுல கடத்தி 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 அந்த பிரச்சனையே இல்லாத சூழலை உருவாக்கி விடுறாங்க. காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பிரச்சனை இவ்வளவுதானா? அது அப்படிலாம் இல்லைம்மா, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தோல் பதட்டம் தொழிற்சாலை இருக்கு திண்டுக்கல்ல. இப்ப இந்த தோல் பதட்டம் தொழிற்சாலைனால என்ன ஆகுது அப்படின்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மாசுபாடு அடையுது, அந்த நிலம் மாசுபாடு அடையுது. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அங்கிட்ட இருக்கக்கூடிய சுத்துவட்டார இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நாசம் அடைஞ்சு போய் கிடக்குது. அந்த பகுதிகளை நம்ம போனோம்னாவே மூக்க பொத்திட்டு போற மாதிரி சூழல் தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிலத்தையும் மாசுபடுத்துது, நீரையும் மாசுபடுத்துது. இது மூலமா மக்களுக்கு ஏதோ தொற்று வியாதியில் ஏற்படுறதுக்கான சூழலும் உருவாகுது. அப்ப இதெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கு. ஆனா அவங்க இதையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது தொடர்பாக புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து கலைந்து மக்களுடைய நலனுக்கான ஒரு அரசியல் அமையணும். மக்கள் வாழ்வதற்குரிய இடமா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அந்த இடமே நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க 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 பாத்தீங்கன்னா பூரா கழிவு நீர். அதே மாதிரி இந்த கழிவு நீரை பாத்தீங்கன்னா முறையா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்படலை. ஏன்னா கழிவுநீர் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாக குளத்துல கலக்கி விட்டுறாங்க. குளத்துல கலக்கும் போது அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் பாதிக்கப்படுது, மீன்கள் பாதிக்கப்படுது, அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம மருத்துவமனை கழிவுகளையும் அவங்க சாக்கடை கழிவு நீர் மூலம் கொண்டு வந்து குளத்துல விட்டுறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா குளம் மாசுபாடு அடைந்துருது. ஒவ்வொரு முறையும் ஊராட்சிகள்ல பாத்தீங்கன்னா குளத்தை சுத்திகரிப்பு பண்றதுக்காக நிதி ஒதுக்குவாங்க. ஆனா எந்த ஒரு ஊராட்சிகள்லயுமே பாத்தீங்கன்னா குளத்தை வந்து தூர்வாடுறது இல்லை, சுத்தம் செய்யறது இல்லை, இந்த கழிவு நீரை உள்ள கலந்து விட்டுறாங்க. இது தொடர்பா அந்த தனியார் நிறுவனங்களோ இல்ல மற்ற கழிவு நீரை கலக்கிறதுக்கான இது போய் கேட்கும் பொழுது அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து சரி செய்யக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கழிவுநீர் கால்வாய்களே வந்து முற்று முழுவதுமாக முறையா அமைக்கப்படல. எல்லா கழிவுநீர் கால்வாய்களும் குளங்களை கலத்து நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு. இது மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு. இதுல மாற்றம் வரணும்னா நீங்க என்ன கருத்து சொல்லுவீங்க? இதுல மாற்றம் வரணும் அப்படின்னா இப்ப கழிவுநீர் இருக்கு. இப்ப கழிவுநீரை அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான இடங்கள் சரியா இருக்கணும். அதே மாதிரி இந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்யறதுக்கான தொட்டிகள் அமைக்கப்படணும். இதே மாதிரி இந்த கழிவுநீர் இருக்காங்கன்னா கழிவுநீரை வந்து வெளியேற்றுவதற்கான முறையான திட்டம் செயல்பாடு எதுவுமே கிடையாது. நிதி ஒதுக்குறாங்களே தவிர ஒவ்வொரு முறையும் அந்த நிதியை அவங்க ஒதுக்கிக்கிறாங்க, மக்களுக்கான நலத்திட்டங்களா ஒதுக்குறது கிடையாது. இப்போ ஒரு முறையான ஒரு ஆட்சி நம்ம எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுடைய வரிப்பணம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் மக்களுக்கே கொண்டு சரியான திட்டங்களா வெளிப்படையான நிர்வாகத்து மூலமா கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த பகுதியில் கூடிய பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படும். அந்த சுத்திகரிப்பு நிலையங்களும் சரியா செயல்படுதாங்கிறத அப்பப்போ அதிகாரிகளை போய் ஆய்வு செய்யணும். அப்படி முறைப்படி செய்யாத மேல் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இருந்தா தான் அது அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும் அந்த பகுதியில். ஐயா நம்மாழ்வார் அவங்க சொல்றாங்க, நீரை நிலத்தில் தேடாதே வானத்திலிருந்து வரவேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா பள்ளப்பட்டி சிப்காட் இருக்கு, அங்க தொழிற்சாலை இருக்கு. அப்ப அந்த தொழிற்சாலையில என்ன பண்றாங்க அப்படின்னா நிலத்தடி நீரை எடுக்கிறாங்க. இப்ப நிலத்தடி நீர் எடுப்பதற்கு எது அளவுகோல் இருக்கா அப்படின்னா அளவுகோல் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு நிலத்தடி நீர் தேவையோ அவ்வளவு நிலத்தடி நீரை எடுத்துக்கிறாங்க. இதற்கான எந்த ஒரு அளவுகோல் இல்லை. அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு எடுக்கிறாங்கன்றத சொல்றது கூட எந்த ஒரு அதிகாரிகள் இல்லை. அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் வருது, தொழிற்சாலைகளுக்கு நம்ம எதிரானவங்கள வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது. நம்ம இப்ப இந்த உலகை வந்து மனிதன் அறிவியல் அப்படின்ற ஒரு காரணத்தால செதுக்கினான் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு அறிவியல் வளர்ச்சி என்ற பேர் சிதைத்தான் என்பது. உடனே நாம் தமிழர் கட்சினா வளர்ச்சிக்கு எதிரான கட்சி அப்படின்லாம் இது பண்ண வேணாம். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு தொழிற்சாலை இருக்குதா, அந்த தொழிற்சாலைகள் நிலமும் நிலம் சார்ந்த தொழிற்சாலைகளா இருக்கணும், வளமும் வளம் சார்ந்த தொழிற்சாலை இருக்கணும். இப்ப சிப்காட்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலை மூலமா பல லட்சம் கணக்கான நீர் எடுக்கிறாங்க. பதிலுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைகளை நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு மாதக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு நிலத்த நீரம் முழுவதும் கொள்ளையடிக்கிறாங்க. ஒருவேளை இப்ப நாம் தமிழர் கட்சி வருது, ஆட்சிக்கு வருது அப்படின்னா நிலம் சார்ந்த தொழிற்சாலை, வளம் சார்ந்த தொழிற்சாலை. இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டா பார்க்கும்போது இதே நிலக்கோட்டை பகுதியில பாத்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ இருக்கு.
மல்லிகை பூல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள் எடுக்கலாம். அப்ப அதற்கான ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். அதே மாதிரி அந்த மல்லிகை பூவை பாதுகாப்பதற்கு குளிர்பானங்கள், அதாவது குளிர்பாத கிடங்கு அமைக்கலாம். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப கடலை இருக்குன்னா கடலில இருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய தொழிற்சாலை, தக்காளி இருக்குன்னா தக்காளியிலிருந்து ஜாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, ஊறுகாய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, இந்த மாதிரி மாற்று திட்டங்கள்லாம் இருக்கு. உடனே நாம் தமிழர் கட்சினா வளர்ச்சிக்கு எதிரானவங்க அப்படின்னு இல்லை. இந்த மண்ணையும் மக்களையும் மாசுபடுத்தாத அளவுக்கு திட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. நீர்நிலைகளை பொறுத்தளவுல திண்டுக்கல் நகரத்துக்குள்ள அரண்மனை குளம் இருக்கு. அது ஒரு ஒரு பெரிய குளம். அது வந்து ஒரு குப்பை காடா ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப அது ஏதோ வழக்கு எதா இருந்தாலும் நீர்நிலையை வந்து பராமரிக்கலாம். அது வந்து இது கிடையாது. அது நீர்நிலை பராமரிச்சு அந்த பகுதியில் நிலத்தடி நீர் நல்லபடியா கிடைக்கும். கோபால சமுத்திரம்னு ஒரு இது இருந்துச்சு. அது பேரே சமுத்திரங்கிற அளவுக்கு பெரிய குளமா இருந்துச்சு. இப்ப அது மேல அரசு கட்டிடங்களா கட்டி அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அது குளத்துல கால்வாசி தான் இருக்கு இப்போதைக்கு. ரொம்ப சுருங்கி போச்சு. அதனால அந்த பகுதியை சுற்று ஊருக்குள்ள உள்ள நிலத்தடி நீர் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த புதுசா அதுவும் அதை சுத்தப்படுத்தி செஞ்ச மாதிரிலாம் இருந்தது இல்ல. புதுசா சில இடங்களை பண்ணியிருக்காங்க. ஆனா ஏகப்பட்ட கண்மாய்கள் இன்னும் அது மாதிரி தூர்வாரப்படாம, கிராமங்கள்ல பல கண்மாய்கள் அது மாதிரி தூர்வாரப்படாம இதெல்லாம் என்ன செய்யலாங்கிறீங்க? யார் காரணம்? இதுக்கு யார் காரணம் அப்படின்னா மக்கள் நம்ம தேர்வு செஞ்ச ஆட்சியாளர்கள் தான் காரணம். இவங்க இப்ப நீங்க நிலத்தடி நீரா இருக்கட்டும், ஏரி குளங்களா இருக்கட்டும், இதெல்லாம் கண்மாய்களா இருக்கட்டும், இதெல்லாம் தூர்வாரக்கூடிய இடத்துல கூடியவங்க ஆட்சியாளர்கள். ஆனா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான நிதியை மட்டும் அவங்க ஒதுக்கிடுறாங்க. கணக்கு கேட்கும்போது இந்த கணக்கை மட்டும் நாங்க வந்து குளத்தை தூர்வாரணும், ஏரியை தூர்வாரணும், கம்மாயை தூர்வாரணும், குளத்தை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அவங்க ஒதுக்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமா இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வருது அப்படின்னா நாங்கள் புதிதாக நீர் தேக்கங்களை உருவாக்குவோம், குளங்கள் வந்து பராமரிப்போம், ஏரிகளை தூர்வாருவோம். எங்க நாம் தமிழர் கட்சியில சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை இருக்கு. இந்த பாசறையில அதாவது எந்த ஒரு அதிகாரமும் எங்கிட்ட இல்லை. அந்த பாசறை மூலமாக மரங்கள் நடுறோம். இதே போல ஏரி குளம் கண்மாய் போன்ற பகுதிகளை வந்து எங்களுடைய அண்ணன்கள் தம்பிகள் வந்து தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பனைமரங்கள் நட்டு வளர்க்குறாங்க. அப்ப இயற்கையை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு எங்களுக்கு, அதாவது பல கோடி பனை திட்டம் சொல்றாங்க, பனைமரங்கள் நட்டு வளர்க்கணும், இந்த மாதிரி திட்டங்கள் எண்ணற்ற கனவு திட்டங்கள் இருக்கு. அந்த கனவு திட்டங்கள் நாங்க நிறைவேற்றணும் அப்படின்னா எங்க கையில ஒண்ணுதான் இல்லை, அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது யாருன்னா மக்கள் தான் கொடுக்கணும். அதுக்கான மாற்றம் வரும். 2021 சட்டமன்ற தேர்தலில் 31 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கோம். இந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் 1 கோடி வாக்கை நாங்கள் இலக்கா நிறைஞ்சிருக்கோம். ஆனா அதற்கும் மேல எங்களுடைய வாக்கை நாங்கள் அறுவடை செய்வோம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகள், புதுச்சேரி 40 தொகுதிகள், இந்த 40 தொகுதிகளையும் நாம் தமிழர் கட்சி வென்று காட்டுவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். அதற்கு மக்கள் தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நாங்க மக்களை நோக்கி போறோம், மக்களும் எங்களை நோக்கி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மக்கள் மாறணும், ஒரு புதிய அரசியல் பிறக்கணும். வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான குடிநீரே இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு இருக்குங்கும் போது மக்கள் மாறி அதை உணர்ந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே சரி செய்யப்படும். இல்ல இப்ப குடிநீர் அப்படின்னு சொல்லும் போது இப்ப குடிநீரை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல 2% நீர் தான் குடிக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. 98 விழுக்காடு அந்த அளவுக்கு நீர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப 2% தான் குடிக்கிற மாதிரி கூடிய நீர் இருக்கு. இந்த உலகம் வந்து நீரால் சொல்லப்பட்டது, நிலப்பரப்பு இருக்கு. ஆனா மக்கள் பயன்பாடுறக்கூடிய நீரின் அளவு 2% தான்றாங்க. இந்த 2% எப்படி 4% ஆக்கலாம், 8% ஆக்கலாம், 16% ஆக்கலாம்னு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் யாரும் சிந்திக்கிறது இல்லை. இந்த 2% எப்படி நம்ம கூறு போட்டு விற்பனை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலகட்டங்கள்ல ஆடு இலவசம், மாடு இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இது எல்லாம் இலவசமா கொடுத்தாங்க. ஆனா மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை 10 ரூபாய்க்கு கேன்ல அடைச்சு கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய சூழல் தான் இருந்துச்சு. அப்ப இந்த தண்ணியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ட பொருளா மாத்திட்டாங்க. அப்ப இந்த தண்ணீர் அப்படின்றது பாத்தீங்கன்னா மனிதர்களுக்குமான தேவை மட்டும் கிடையாது, அனைத்து உயிர்களுக்குமான தேவை. இதை தான் எங்க அண்ணன் பேசுறாரு. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அண்ணன் வந்து 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்குறாங்க. 2010 தொடங்குறாங்க. அப்ப எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி அரசியல் நோக்கி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது. இவர் மண்ணை பத்தி பேசுறாரு, மழையை பத்தி பேசுறாரு, காட்டை பத்தி பேசுறாரு, கனிமவளத்தை பத்தி பேசுறாரு, நீரை பத்தி பேசுறாரு, நிலத்தை பத்தி பேசுறாரு, பூச்சியை பத்தி பேசுறாரு, பறவைகளை பத்தி பேசுறாரு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் எங்களை பொறுத்தவரை ஒரு ஆசிரியர், எங்களை பொறுத்தவரை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா இருக்காரு. அப்ப அதனாலதான் எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் மாற்று அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்பொழுது நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல்.
மற்றவங்களாம் சொல்லுவாங்க எளிய மக்களின் புரட்சின்னு வெறும் வாயில சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே எளிய மக்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் பேரியக்கமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். அதை எங்க அண்ணன் தான் சரியா கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுவரையும். தண்ணியை தம்பி சொன்ன மாதிரி பாட்டில் வைக்கணுங்கிறது அவர் 30 வருஷத்துக்கு சொன்னா யாரும் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டாங்க. தண்ணியாவது காசு கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது தான் சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா அது உண்மையிலே இப்போ தான் இதாகி போச்சு. அரசாங்கமே தண்ணி பாட்டில் அடிச்சு வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதே இதைத்தான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது சொல்ல ஆரம்பிச்சாரு, காற்று நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது முதல்ல போய் காற்றை போய் சொல்ல தண்ணியாவது சொன்னாங்க. இப்போ டிமாண்ட் ஒரு காற்று எப்படியும் இல்லாமல் போகுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது கண்கூடா பார்த்து இந்த கொரோனா காலத்துல ஆக்சிஜன் சிலிண்டர் போர்ட்டபிள் சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு ஒரு தனி ரேட்டு வச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாம எல்லாமே அந்த காற்று குடுவை வாங்கி வச்சுதான் உயிர் பிழைக்க வேண்டியதாகிடுச்சு. இன்னொரு காலகட்டத்தில் இது வந்து கட்டாயமா எல்லாருமே முதல் ஒரு குடுவை வாங்கி கட்டிட்டு தான் நடமாட சூழ்நிலை. இன்னொரு 5-10 வருஷம் வந்தாலும் வந்துடும். அப்படி வரக்கூடாது, நம்ம இயற்கையை காப்பாத்துங்கிறது தான் அண்ணன் பாடுபடுறாரு. காட்டாளி காப்பாத்து, மரத்தை காப்பாத்துங்கிறது அண்ணன் திரும்ப இயற்கையை காப்பாத்துங்கிறது அண்ணன் சொல்றது காரணம் இது. இதனுடைய சீரியஸ்னஸ் வந்து மக்கள் இன்னும் முழுமையா புரிஞ்சுக்கல, நடந்து கூட உணர மாட்டேங்கிறாங்க. ஆமா இல்ல இப்ப ஐயா சொன்னாங்க அந்த சிலிண்டர் பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா காற்று மாசுபாடுன்னு சொல்லிட்டு சிலிண்டரை விற்பனை செய்யக்கூடிய சூழல் உருவாச்சு. உருவாச்சு, அந்த ஒரு சூழல் உருவாச்சு. இப்ப இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம இந்த எதை மிச்சம் வச்சிருக்க போறோம் தெரியல. மாசாதான் இருக்குன்னு டெல்லியில நல்லாவே தெளிவாவே நமக்கு காணொலியிலையோ வலையொலியிலையோ காமிச்சிட்டு தான் இருக்காங்க ஊடகத்துல. ஆனா அதை கூட இன்னும் மக்கள் உணரவே மாட்டேங்கிறாங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லைங்களா? காற்று மாசு காமிக்கிறாங்களே தம்பி, இவ்வளவு காற்று மாசுவா இருக்கு. அதுக்கப்புறம் சரி செய்யறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லா பக்கமும் மரங்கள் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மரங்கள் நடுறோம், பனை மரங்கள் நடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அதிக அளவு காற்றை மாசுபடுத்துது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காற்று மாசுபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஓசோன் படலம் இருக்கு. ஓசோன் படலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா இங்கே இந்த மாதிரி வெளியே வரக்கூடிய கழிவுகள் வாயுக்கள்லாம் போய் ஓசோன் படத்தில் பாதிக்குது. ஓசோன் படத்தில் பார்க்கும் ஓசோன் படத்தில் ஓட்டை விழுகும்போது அதில் வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் மனிதர்களுடைய தோல் பரப்பில் மேல் பரப்பில் விடும்போது என்ன அப்படின்னா மனிதருக்கு புற்றுநோய்கள், இந்த தோல்வியாதிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. முன்னாடியெல்லாம் தோல்வியாதிகள் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும். இந்த கேன்சர் கட்டிகள் இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு மாறிடுச்சு, பழக்க வழக்கம் மாறிடுச்சு, வாழ்க்கை முறை மாறிடுச்சு, இயற்கை மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அப்போ எளிமையான முறையில் வந்து மக்களுக்கு நோய்கள் வரக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை மக்கள் விழிப்புணர்வு அடையணும். அதை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு போக எங்களை மாதிரி இளைஞர்கள் அண்ணன் சீமான் வழியில என்ன தெரியுதுன்னா மரங்களை வளர்த்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க மரம் சொன்னோன்னே இப்ப நான் இது வந்து நான் எல்லா இடங்களையும் நான் பேசியிருக்கேன். நீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் மரம் அப்படின்னா காசு பணம் துட்டு ஒரே வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எடுத்து கொண்டு போய் விற்பனை கொண்டு போயிடுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி என்னன்னா நாங்க மாணவர்களுக்கே ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து படிக்கும் பொழுது மரம் நட்டு வளர்த்தாங்கன்னா அதுக்கு தனி மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இயற்கையை பராமரிப்பதற்கான வேலைகளை தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை கூட மரத்தடியில உட்கார வச்சு படிக்க வச்சாங்க. நல்லா ஆக்சிஜன் சுவாசிக்க. கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா? அந்த மரத்தோட அருமையை நீங்க அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. 2024 பாராளுமன்ற தேர்தல், அதுல நாம் தமிழர் கட்சி களம் எப்படி இருக்குங்க? சிறப்பா இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் நாங்க சுவரொட்டிகள் ஒவ்வொரு நூக்கன் காரணம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சந்து பொந்து எல்லாத்த பக்கமும் சுவரொட்டிகள் ஒட்டி மக்கள் மத்தியில் வேட்பாளர் படம், பெயர், சின்னம் எல்லாத்தையும் கொண்டு போய் முதல் கட்டமாக சேர்த்துட்டோம். இனி மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து பதாகைகள், அங்கங்கே பதாகைகள் நிறுவுறது, துண்டறிக்கைகள் அடித்து பொதுமக்களிடம் விநியோகம் பண்ணுறது, பொதுவாக பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் பார்த்து சந்தை, கோவில் திருவிழாக்கள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் துண்டறிக்கைகள் அடித்து கொடுக்குறது அடுத்த பணியாக வச்சுருக்கோம். துண்டறிக்கை கொடுக்குறது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பலன் கிடைக்குது. படித்து பார்க்குற மக்கள் வந்து சிறப்பான அவருடைய முடியுது. அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அது பார்க்குற துண்டை கொடுத்து பேச முடியுது. நம்மளை மக்கள்கிட்ட போய் பேசும்போது ஏற்றுங்க, ஆமாங்க எங்களுக்கே தெரியுது அப்படின்னு மக்கள் வந்து ஒரு, அதாவது அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் திமுக நம்பி போன பிறகுதான் இப்போ அது ஒரு ஏமாற்று கட்சிங்கிறது தெரியுது. அப்போ இதுக்கு ஒரு மாற்று வேணுங்கிற இதை நோக்கி மக்கள் தேடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனுடைய பலன் வந்து தேர்தலில் பார்க்கலாம். உங்க தேர்தல் களப்பணி பற்றி சொல்றீங்க. அப்போ தேர்தல் களப்பணியில் துண்டறிக்கை கொடுக்குறோம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது
இருக்கு. அதுல இருக்க கொள்கைகளை மக்கள் காது கொடுத்து கொஞ்சம் கேட்குறாங்களா, இல்லை எதுவும் மாற்றம் தெரியுதா? கண்டிப்பா. அதாவது மக்கள் வந்து பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா இந்த குடியினால மதுவினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல வீடுகள் வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறது காரணம் இந்த குடி. இதை வந்து பெண்கள் வந்து மிக அதிகமாக உணர்ந்திருக்காங்க. நம்ம இது நம்ம வந்தா பூரண மதுவிலக்குங்கிறது நம்ம கொள்கையா சொல்லும்போது மக்கள் கண்டிப்பா நம்புறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அதை செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா அதிமுக செய்ய மாட்டாங்க, திமுக செய்ய மாட்டாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க, உறுதியா நம்புறாங்க நாம் தமிழர் கட்சியை. அது மாதிரி நம்ம சொல்ற ஒவ்வொரு திட்டங்களை பத்தியுமே ஆர்வமா கேட்கறாங்க. நம்ம சொல்ற தற்சார்பு பொருளாதார பத்திலாம் கூட விளக்கமா கேட்கறாங்க. நம்ம தம்பிகள் எல்லாம் போய் தெளிவா சொல்லும்போது ரொம்ப ஆர்வமா கேட்கறோம். இதெல்லாம் சாத்தியம் தானா? இப்ப ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பொருளாதாரத்துக்கு ஆமா சரிதானே, அதெல்லாம் நம்ம விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற இதை வந்து மக்கள் உணர்றாங்க. இப்படி கேட்கும்போது நமக்கே ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாமா. இப்போ ஐயா வந்து சொன்னாங்க நம்ம திண்டுக்கல் பகுதிகளில் நம்ம என்னென்ன மாதிரி கலப்பணிகள் செய்கிறோம் அப்படின்றது. இப்போ அண்ணன் வந்து எல்லா மேடைகள்லையுமே சொல்லுவாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த பாராளுமன்ற தேர்தல் எப்படி பார்க்குது அப்படின்னா, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். மற்ற கட்சிகளை மாதிரி திமுக, அதிமுக 2 கட்சிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கொள்கைகள் வந்து ஒரே ஒரு கொள்கை தான், திருடுறது, மக்கள் வரி பணத்தை திருடுறது தான் அவங்களுடைய கொள்கைகளாக இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை என்னன்னா அடிப்படை அமைப்பு மாற்றம். அடிப்படை அமைப்பு மாற்றம் எப்படி அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் 30 கோடி மக்கள் தொகை இருந்தது. 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது இந்த பாராளுமன்றங்கள் எண்ணிக்கை இப்போ 130 கோடி மக்கள் இருக்கும் போதும் அதே பாராளுமன்றங்கள் எண்ணிக்கை தான் இருக்கு. இப்போ வந்து 540 பாராளுமன்ற தொகுதிகள் இருந்தது அப்படின்னா இப்பயுமே பாத்தீங்கன்னா 540 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. 30 கோடி மக்களுக்கும் அதே 540 பாராளுமன்ற தொகுதிகள், இப்ப இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் 540 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. அப்ப மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திருக்கும். நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றது என்ன அப்படின்னா 3 தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்றம் ஆக்குங்க. 30 கோடி பேர் இருக்கும்போது நீங்க கொண்டு வந்தீங்க 545, ஆனா இப்ப வந்து 130 கோடி மக்கள் இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு 3 தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தேசிய கட்சிகள் தமிழகத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மக்களோட பெருவாக செல்வாக்கு இருக்கிறது, அதே மாதிரி கேரளா மாநிலத்துல ஒரு கட்சி, குஜராத்ல ஒரு கட்சி, அதே மாதிரி ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, குஜராத், இந்த மாநிலங்கள்ல கூடிய ஒவ்வொரு கட்சிகள். ஏன்னா இந்த மாநில கட்சிகள் அங்கங்க வென்று வரும்போது தான் அந்த மாநில உரிமை நிலநாட்டப்படும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாங்க, இலங்கைக்கு தாரவாறு கொடுத்தாங்க. இப்ப அந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா மத்தியில ஆட்சியில் இருந்தக்கூடியது காங்கிரஸ், திமுக. அந்த இடத்துல இருந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திமுக அமைதியாக இருந்துச்சு, காங்கிரஸ் கச்சத்தீவு தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்ப எல்லா மாநிலங்களும் அவங்க சீட்டுகள் கொடுத்து நடுவில் ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா என் மாநிலத்துக்கு ஏதாவது துரோகங்கள் இழைக்கப்படும் போது ஆட்சி கவிழ்க்கப்படும். அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க, சரி நம்ம இந்த மக்களுக்கான உரிமையை நம்ம பேசாவிட்டால் நம்ம ஆட்சி கவிழ்க்கப்படுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெரும் வாய்ப்பா 2019 தேர்தலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஜக அரசு பெரும்பான்மை பெற்று தொகுதியில கைப்பற்றி ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்ப இது எதுவாக மாறுதுன்னா சர்வாதிகார போக்கா மாறுது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய பெரும்பான்மை 250 சீட்டுகள் தான், ஆனா அதற்கு மேல இவங்க சீட்டுகள் பெற்று வெல்லும் போது இவங்க என்ன நினைச்சாலும் பாராளுமன்றத்தை சட்டமா ஏற்றி கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கூட்டணியில வச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வாய்ப்பை திரும்ப பெற்றிருக்க முடியும். அப்ப மாநில உரிமைகள் முழுவதுமாக பறிக்கப்படுகிறது. அதே மாதிரி இங்கிருந்து வாங்கக்கூடிய வரியை அப்படியே மாநில அரசு வாங்கக்கூடிய வரியை மத்திய அரசு எடுத்துக்கிறாங்க. அப்ப மத்திய அரசுல இருந்து மாநில அரசு ஒவ்வொரு முறையும் ஒரு இன்னல்கள் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்கள்ட்ட பணம் கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க முன்னாடி கொடுத்த பணத்துக்கு இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து இப்போ வெள்ளம் வந்தது, அதே மாதிரி சென்னை போன்ற பகுதிகளில் வெள்ளங்கள் வந்துச்சு. இப்ப இதற்கான நிவாரண தொகை கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க, நீங்க பழைய கொடுத்த கணக்குக்கே வந்து முன்பு கொடுத்த பணத்திற்கே வந்து நீங்க கணக்கு சொல்லல, அப்ப உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு சொல்லுது. திமுக அரசு இங்கிருந்து என்ன சொல்லுது, மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு நிதி வரல அப்படின்னு சொல்றாங்க. இதே இப்ப வந்து இவங்க வந்து திமுக பாஜகவை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாஜக திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப இந்த 2 கட்சிகளும் ஒன்னொன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஆனா கடைசியில பாதிக்கப்படுறது மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டங்களை கூட நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வெள்ளாவிட்டாலும் மக்களுடைய பொதுநலன் அப்படின்ற ஒரு நலனுக்காக போய் அண்ணன் வந்து சீமானெல்லாம் போய் களத்துல இறங்கி நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வெள்ள நிவாரணத்துல நிறைய பங்களிப்பு கொடுத்து மக்களுக்கு நின்னாங்க. மக்கள் தலைவனா வந்து அண்ணன் சீமான் வளர்ந்துட்டு வர்றாரு. அப்ப நம்ம சொல்றது எல்லாமே அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். இந்த தேசிய கட்சிகள் மாநிலத்துக்கு வேண்டாம், அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 5 வருடங்கள் கொடுங்க, சுழற்சி முறையில ஆள விடுங்க. ஒரு மலையாளி 5 வருடம் ஆளட்டும், தமிழர் 5 வருடம் ஆளட்டும், ஒரு மராத்தியர் 5 வருடம் ஆளட்டும், ஒரு குஜராத்தி 5 வருடம் ஆளட்டும். அப்ப எல்லா இவங்களுக்கான உரிமையும் கிடைக்கப்படும். இதை வந்து அண்ணன் வலியுறுத்துறாங்க. இப்ப ஒரு தமிழரசன் சொல்வாரு, இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் சொல்லுவாங்க.
அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேசிய இனமும் இந்தியா அப்படின்ற பெயர்ல முடக்கி கிடக்கப்படுறதுக்கு. அப்ப அவங்களுக்கான உரிமையை பேசக்கூடியதா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசியல் மட்டும் பேசுறது கிடையாது. இது உலக அரசியல், உலக வல்லாதிக்க அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழருக்கு ஒரு முதன்மையான அரசியல வைக்கிறோம். இது வெல்லும் பொழுது அந்தந்த மாநிலங்கள்ல இதே மாதிரி ஒரு அரசியல் பிறக்கணும்ன்ற ஒரு கனவு பிறக்கும். அப்ப அதை ஒரு மாற்றணும் அப்படின்ற எண்ணம் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இருக்கு. அதை உருவாக்கி கொடுத்தது எங்க செந்தமிழன் சீமான் தான். இந்த வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய பகுதியில் சிறப்பாக களப்பணி செஞ்சு நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள் முதல் தொகுதியாக எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா நிரஞ்சனான்னு ஒரு பொறியாளர் அக்காவை நிறுத்தியிருக்காங்க. அந்த அக்காவை வந்து நாங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம். எங்கள் தொகுதியிலிருந்து வெற்றியை தொடங்குவோம். இது வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைவருக்கும் தெரியும். சீமான் அவர்களை பற்றி விமர்சனம் பண்றாங்க. அதன்படி உங்க கருத்து என்ன அதுல? அதாவது சுருக்கமா சொல்றேன்னா, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லி அது பதிலுக்கு யாரும் குலைச்சிட்டு இருக்க முடியாது. அவங்க பாவம், அவங்களுக்கு பிழப்பு அதில் தான் ஓடுது. ஏதோ அந்த ஒரு 200 ரூபா கிடைக்குதுன்னா அதுக்காக செஞ்சுட்டு போறாங்கன்னு விட்டுட்டு பொறுத்து தான் போக வேண்டியதான். அதான் அண்ணன் சொல்றாரு, உங்களை தாக்குறவங்களுக்கு நீங்க கண்ணியமான முறையில் பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. எனக்கு கேட்டா இந்த மாதிரி ஆளுகளுக்கு கண்ணியமான முறையில் கூட பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. பொருட்படுத்தாம போறது, கடந்து போறதுதான் நல்லது. வாதத்தில் வெல்ல முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க அவதூறுகள் பேசுவாங்க, பரப்புவாங்க. அது மக்களுக்கு தெரியும், உண்மை எதுங்கிறது மக்களுக்கு தெரியும். உண்மையில நல்லது செய்யறவனுக்கு எந்தெந்த இடத்துல ரூபத்தை இடைஞ்சல் பண்ண முடியுமோ எல்லா வழியிலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை கடந்து போக வேண்டியதான். அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னா, காலைல எந்திரிப்பாங்க, அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் வந்து ஒரு காணொலி போடுவாங்க, அப்புறம் மாலையில ஒரு காணொலி போடுவாங்க. ஏன்னா அது அவங்களோட வயிற்று பிழைப்பு. சீமான் அவர்களை திட்டி ஏதாவது பேசினாதான் அவங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாகும். அந்த வியூஸ் அதிகமாக இருக்கிறவங்களும் சம்பாதிக்கக்கூடியவங்க. அதனாலதான் இப்ப ஊப்பிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு பதிவு போட்டாலோ ஒரு விஷயங்கள் எழுதுனாங்களாங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கும். அந்த பணத்துக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. அதே மாதிரி அண்ணனை பொறுத்தவரையும் விமர்சனத்தை உரமாக்கு, லட்சியத்தையும் மரமாக்குன்னு சொல்றாங்க. இப்ப விமர்சனம் அப்படின்றது வெறும் சொற்கள் தானே தவிர கற்கள் அல்ல அப்படின்றாங்க. வெறும் கற்களை இருந்தால் ஒதுக்கிக் கொள்வோம், வைரக்கற்கள் இருந்தால் பொறுக்கிக் கொள்வோன்றாங்க. அப்ப விமர்சனம் அப்படின்றது ஒருத்தன் வந்து நம்ம மேல பயந்து தான் வைக்கிறான், இப்ப வளர்ந்துருவானோ அப்படின்னு நோக்கத்துல வைக்கிறான். அதே மாதிரி விமர்சனம் செய்யறவனுக்கு விமர்சனம் செய்யறது மட்டும்தான் வேலை. எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி வேலைகள் இருக்கு. விமர்சனம் செய்யறவன் அதே இடத்துல தான் இருப்பான். விமர்சனத்தை நம்ம காதுல வாங்காம நமக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது ஒரு மாற்றத்தை கொண்டு போய் நிற்கும். இப்ப அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. அவங்க வயிற்று பிழைப்புக்காக பண்றாங்க. வயிற்று பிழைப்புக்காக பண்றவங்கள்ட்ட போய் நம்ம அதை ஒன்றும் சொல்றதுக்கு கருத்துக்கள் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப விமர்சனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முதலடியில நிற்கக்கூடிய செங்கல் பாத்தீங்கன்னா அடித்தளத்தில் நின்றும். அதே மாதிரி நிறைய அடிகள் வாங்கக்கூடிய கல்லு தான் பாத்தீங்கன்னா கோயில்ல சிலையாகும். இப்ப அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து எங்களை மாதிரி இளைஞர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. விமர்சனத்தை தாங்க முடியாத அற்ப வெற்றியை கூட அடைய முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நம்பிக்கை ஊட்டும் விஷயமா பண்றாங்க. இப்ப அது விமர்சனம் அப்படின்றது எங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஒரு பொருட்டு இல்லை. அதை நாங்க புறந்தள்ளுறோம். விமர்சனம் செய்யறோம், விமர்சிச்சுட்டே தான் இருப்பான். எங்களுடைய வேலைகள் நிறைய இருக்கு. நாங்க அதை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கட்சியிலேருந்து வெளியேறி போயிடுவாங்க. இப்ப அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை இங்க எதிர்பார்த்து வந்திருப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்கு. அப்ப அந்த விஷயங்கள் நடக்கல, நம்மளால பண்ண முடியல அப்படின்னு ஒரு பலனை எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அந்த பலனை எதிர்பார்த்து வந்தவங்க நிறைவேற்றப்படல, முடியல அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, கட்சி விட்டு விலகி போவாங்க. இந்த கட்சியை விலகி போறவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதுக்குன்னு ஒரு காணொலிகள் இருக்கு. ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இவங்களை கூப்பிட்டு நம்ம பேசணும், இவங்க வாயிலிருந்து என்ன வரும், அப்ப அப்படியாவது அவங்கள வீழ்த்தணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த கட்சி வேணாம் அப்படின்னு போறாங்க, அண்ணன் பொறுப்புல இருந்து வேணான்னு விளக்குறாங்க. அவங்க அந்த சேனல்ல போய் என்ன பேட்டி கொடுப்பாங்க, நாம் தமிழர் கட்சி சிறப்பா இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுப்பாங்களா? அப்படி இல்லை. அவங்க கட்சி விமர்சனம் செஞ்சுதான் பேட்டி கொடுப்பாங்களே தவிர அவங்க நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு எதிர்பார்த்து வர்றவங்க கூடிய செய்யக்கூடிய செயல்கள். இப்ப இதை வந்து நாங்க ஒன்றும் பெருசா எடுத்து போக கிடையாது. ஆனா அந்த விமர்சனத்தையும் அண்ணன் கடந்து போங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து ஒரு மனிதரை பக்குவப்படுத்தும் அப்படின்றத சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது 2016 அண்ணன் 234 தொகுதிகளில் வேட்பாளர் 117 ஆண்கள் 117 பெண்களை போடும்பொழுது இங்க பாரு இந்த கட்சியில 234 பேர் ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 2016 117 ஆண்கள் 117 பெண்கள்னு 50 விழுக்காடு அண்ணன் கொடுத்து நிறுத்தினாங்க. சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர் நிறுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா 2 மிக பெரும் ஆளுமைகள் இருந்தாங்க. ஒன்னு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுல கலைஞர் இருந்தாங்க, அதே மாதிரி அதிமுகவுல அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த கட்சி என்னங்க, நீங்க என்ன ஜெயிக்க போறீங்களா, நீங்க உங்களால வெல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அப்ப அந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் மறுபடியும் என்ன பண்ணார், 117 பெண்கள் 117 ஆண்கள்னு 50% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க.
மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெண்கள் சொல்லும்போது ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, அதிமுக சேர்க்கும்போது ஒரு 4 பேர் 3 பேர் இருப்பாங்க, இப்படிதான் இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையும் ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, பெண்ணுக்கு ஆண் சமம்னு பெண்ணையும் ஆணையும் சமமாக நிறுத்தி அண்ணன் தேசிய பிரபாகரன் அவருடைய பாதையில பெண் விடுதலை இல்லையில் மண் விடுதலை இல்லை அப்படின்ற அந்த போர்வையில என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்கும் சமூக சரியான பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேசிய தலைவர் பிரபாகரன் அவரோட படையில பெண்களும் படை வீரர்களா இருந்தாங்க. அப்ப அதே மாதிரி இங்க அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்துல பெண்களையும் அரசியலுக்கு கொண்டு வரணும், அரசியல் களப்படுத்தணும், அரசியல் கற்பிக்கப்படணும்னு அவங்களுக்கான சரியான வாய்ப்பை கொடுக்குறாங்க. இப்ப இந்த 24 பாராளுமன்ற தேர்தலையும் எங்க சீமான் அடுத்த கட்ட நகர்ந்து போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா தனிப்பெரும் ஆளுமையாக முன்னாடி இருந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள் சாதித்ததை விட சீமான் இன்னைக்கு சாதிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா யாரு கூடயும் கூட்டணி போல, மாற்றம் சொல்லி மக்களை ஏமாற்றல, 500 கோடி ரூபாய் பணத்துக்கோ 1000 கோடி ரூபாய் பணத்துக்கோ விலை போகல, தன் தம்பிகளை நம்பி கட்சி கொள்கைகள் நம்பி களத்துல உண்மையும் நேர்மையா நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப இப்படி ஒரு தலைவன் வந்து யாரும் கிடைக்குமா அப்படின்னு யாரும் கிடைக்காது. இப்ப நான் இருக்கேன், இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மற்ற கட்சியோட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்ற ஏன் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு திமுக போய் சேர்றேன் இல்ல அதிமுக போய் சேர்றேன் அப்படின்னா நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கணும்னு கிடையாது, நாம் தமிழ் இருக்கணும்னு அப்படி தவறா சொல்ல. அதாவது அண்ணன் போய் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா நான் அண்ணன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் நேரடியாக அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாம். அப்ப இது என்ன மாதிரி இருக்குன்னா தன்னை நம்பி வந்த மக்களுக்கு உண்மையும் நேர்மையா இதுவரையும் சரியா நிக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் அண்ணன் வந்து உண்மையும் நேரும் மக்களுக்காக மக்களோட கூட்டணி வச்சிருப்பாங்க. இப்ப திமுக பாத்தீங்கன்னா 10 கட்சியோட கூட்டணி, அதிமுக கட்சி பாத்தீங்கன்னா ஒரு 13 கட்சியோட கூட்டணி. இந்த எல்லா கட்சிகளோட தனித்து ஒரு நிக்கிறார் அப்படின்னா அண்ணன் சீமான் மட்டும்தான். தனித்து இவ்வளவு பெரிய 8 விழுக்காடு 7 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை நிரூபிச்ச ஒரு தலைவர்கள் யாரும் இல்லை. அப்ப அண்ணன் வந்து அடுத்த கட்ட நகர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேலைகள் தான் இந்த எண்ணெய் இது பண்றாங்க, சின்னத்தை முடக்கலான்ற வேலைகள் செய்யறாங்க. ஆனா இதையும் தாண்டி இவங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு நேர்மறையான விளம்பரங்களை தான் கொண்டு போய் சேர்த்திருக்கே தவிர எதிர்மறையான விளம்பரங்கள் ஒருபோதும் சேர்க்கப்படவும் மாட்டாது. உங்களுக்கு எவ்வளவு பணி இருக்கும், அதனால உங்க பணியெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.